இப்போ தாவே நிர்வாகி கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைல் ஒரு செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல. கட்சி விட்டு நீக்கிறதோட நிறுத்தாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீக்கினதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. திமுக நடக்கும் போது வாய்ப்பே கோயில் உள்ள நுழைஞ்சிட்டான ஒரு சின்ன பையன் ஜாதி பேர் சொல்லி ஒருத்தன் திட்டினானே ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஞாபகம் இருக்கா? அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீராசாமி எல்லாம் உருட்டினாங்க. கேமரா வச்சு எழுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தெரியாமல் வாங்க 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 எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு நான் கைமாத்தாக கடன் வாங்கிடு அப்படின்னு உருட்டினாங்க. அண்டு கட்சிகள் அடிப்படை உறுப்பினர் பதவியும் தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு இல்லாமல் அரெஸ்டும் பண்ணாங்க. தலைவர் ஜிபேல மாட்டிக்கிட்டு சார். ஜிபேல காசு பண்ணுவாங்க, நிதானம் இல்லை. ஸோ இது தாவேக்காவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது போதும். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வேலை செய்யும். அவர் நான் தூய சக்தி ஆட்சி தரப்போறேன்னு சொல்லி அது தெரிஞ்சுதானே இப்போ இந்த கட்சியில் செஞ்சீங்க. அப்புறம் போய் தைரியீங்கன்னா மற்ற கட்சியிலெல்லாம் கட்சியை விட்டு தான் நீக்குவாங்க, இங்கே ரிமாண்டும் பண்ணிடுவாங்க. ஏன் நம்பால்ப்பா உடுப்பா அப்படின்லாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு தாவேக்க நண்பர்கள் செயல்படுவேன்.